பொன்மனச் செம்மல், புரட்சி தலைவர், புரட்சி தலைவி, புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆகியோரின் ஆட்சி காலமே சட்டத்துறையின் பொற்காலம். விடியா திமுக ஆட்சியிலோ வழக்கறிஞர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவல நிலை தொடர்கிறது. அது ஒருபுறம் என்றால், மறுபுறத்தில் நீதிமன்ற கட்டுமான பணிகளும் அதற்கான நிதி விடுவிப்பும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது. அதற்கு மிக சிறந்த உதாரணம் பூதப்பாண்டி நீதிமன்ற கட்டுமான பணிகள். அதிமுக ஆட்சி காலங்களில்தான் தமிழகத்தில் அதிக அளவு சட்டக்கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. சென்னை அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழக கட்டுப்பாட்டின் கீழ் தமிழகத்தில் முதன்முறையாக சட்ட படிப்பில் ஹானர்ஸ் கல்வி முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் புதிய சட்டக்கல்லூரி தொடங்க 120 கோடி வரை செலவாகிறது. ஒரு சட்டக்கல்லூரி தொடங்கும் செலவில் 10 முதல் 15 கலைக்கல்லூரிகளை தொடங்கலாம் என்று திமுக அரசின் சட்ட அமைச்சர் ரகுபதி சட்டசபையிலேயே சொல்கிறார். வானமே வீழினும் நீதி நிலவுக என சட்டத்திற்கும் வழக்கறிஞர் சமூகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அதிமுக அரசுதான். இனி பூதப்பாண்டி விஷயத்திற்கு வருகிறேன். 1998ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதியில் இருந்து பூதப்பாண்டி குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் கடந்த 2005ஆம் ஆண்டு வரை வாடகை கட்டிடத்தில் இயங்கி வந்தது. அதிமுக ஆட்சி காலத்தில் 2012ஆம் ஆண்டு மே மாதம் முதல் மாவட்ட உரிமையியல் நீதிமன்றமானது பூதப்பாண்டியில் உள்ள பழமை வாய்ந்த அரசு கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த நீதிமன்றத்தில் தோவாளை தாலுகாவிற்கு உட்பட்ட ஆயிரக்கணக்கான உரிமையியல் வழக்குகளும் பூதப்பாண்டி, கீரிப்பாறை, ஆரல்வாய்மொழி ஆகிய காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட குற்றவியல் வழக்குகளும் நடைபெற்று வருகிறது. கடந்த 2016ஆம் ஆண்டு அதிமுகவின் ஆட்சி காலத்தில் தான் பூதப்பாண்டி உரிமையியல் நீதிமன்றத்திற்கு தனியாக அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்கு உள்துறை அரசாணை வெளியிட்டது. அதன் பின்னரே இங்கு அரசு வழக்கறிஞர் நியமிக்கப்பட்டார். பூதப்பாண்டியில் பழமையான கட்டிடத்தில் இயங்கி வந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதிபதிகளுக்கான ஓய்வு அறைகள், வழக்கறிஞர்களுக்கு தனி அறைகள், நீதிமன்ற ஆவணங்களை பாதுகாக்கும் பாதுகாப்பு அறை, தனி அலுவலக அறைகள் போன்ற அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நான் தமிழக அரசின் டெல்லி பிரதிநிதியாக இருந்தபோது அன்றைய முதல்வரும் கழக பொதுச் செயலாளருமான எடப்பாடியாரின் கவனத்திற்கு இந்த விஷயத்தை கொண்டு சென்றேன். எனது கோரிக்கையை ஏற்று விதி எண் 110 கீழ் கடந்த 2018ஆம் ஆண்டு பூதப்பாண்டியில் உள்ள மாவட்ட முன்சிப் மற்றும் நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம், மேற்கூரையுடன் கூடிய இருசக்கர வாகன நிறுத்துமிடம் மற்றும் நீதித்துறை அலுவலர்கள் தங்க குடியிருப்பு கட்டிடம் கட்ட 4,52,41,000 ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதன்படி மாவட்ட முன்சிப் மற்றும் நீதித்துறை மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்ற கட்டிடங்கள் மேற்கூரையுடன் கூடிய 2 வீலர் நிறுத்துமிடம் கட்ட 3,97,67,000 ரூபாயும், நீதித்துறை அலுவலர்கள் தங்க குடியிருப்பு கட்டிடம் கட்ட 54,74,000 ரூபாயும் ஒதுக்கப்பட்டது. பூதப்பாண்டி திட்டுவிளை சாலையில் உள்ள பூதப்பாண்டி புதிய நீதிமன்ற வளாக கட்டிடம் அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட பணிகள் என்பதாலேயே விடியா திமுக ஆட்சியில் ஆமை வேகத்தில் நடப்பதாக மக்களே சந்தேகப்படுகின்றனர். புதிதாக கட்டப்பட்ட இந்த நீதிமன்ற வளாகத்தில் புற்கள் முளைத்து ஆடுகள் மேயும் கூடாரமாக விடியா திமுக ஆட்சியில் மாறி வருகிறது. இந்த நீதிமன்ற பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் நலன் கருதி உடனே திறந்திட அரசை வலியுறுத்துகிறேன். என்றும் மக்கள் பணியில் என் தளவாய் சுந்தரம், எம்எல்ஏ, கழக அமைப்பு செயலாளர், முன்னாள் அமைச்சர், குமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர்.